இந்த அழகுக்கு எவ்வளவு கேப் மாதிரித்தனம் பார்த்தீங்களா? நம்ம தான் இவன் பின்னாடி சுத்திக்கிட்டு திரியறோம். ஆனா இவன் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். கொஞ்சமாவது வெக்கம் சூடு சொரணை எதுவும் இருந்துச்சுன்னா இந்நேரத்துக்கு மந்தையில வச்சு பஞ்சாயத்து பண்ணதுக்கு காசை கொண்டு வந்து கொடுத்துருக்கணும். இப்படி ஒன்றும் தெரியாதவமா இருக்கிறான் பாத்தீங்களா? என்ன வெள்ளச்சாமி, 1000 தான் இருந்தாலும் ஒரு காலத்துல அவர் இங்க தலைவராக இருந்திருக்காரு. நம்ம பேசணுன்றதுக்காக அப்படியெல்லாம் பேசக்கூடாது, வாய் வந்ததுக்காக. அப்புறம் அவருக்கும் நமக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும். இல்லைங்க தலைவரே, நீங்க இருக்கிறதுனாலதான் இம்புட்டு தூரம் இவன் கொள்ளையடிச்சிருக்கிறதே நமக்கு தெரியுது. நீங்களும் இல்லைன்னு வைங்க, இதெல்லாம் எதுவுமே எங்களுக்கு தெரியாமே போயிருக்கும். இப்படி ஊரு சொத்தெல்லாம் அடிச்சு உலையில போட்டிருக்கான். அவனுக்கு என்ன மரியாதை வேண்டியது கிடக்குது? மரியாதை. இதுல வேற இவன் தான் பெரிய இவன் மாதிரி எவ்வளவு பில்டப் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சான் தெரியுமா? அவரு பில்டப் பண்றாரோ ஃபீலா விடுறாரோ, ஆனா நம்ம பண்ணதும் தப்பு தானே. எல்லாரும் ஒரு காலத்துல கண்மூடித்தனமா அவரை நம்ம தானே செஞ்சோம். அதுதான் நம்ம பண்ண தப்பு. அதுதான் நம்ம பண்ண தப்பு. இவெல்லாம் ஒரு ஆளு, இவெல்லாம் ஒரு மனுஷன் சொல்லி இவன் பேச்செல்லாம் நம்பிக்கிட்டு இவனுக்கு கோஷம் போட்டுக்கிட்டு தலைவரே நல்லா இருக்கணும், தலைவரே வாழ்கன்னு இருந்தது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போதான் புரியுது. உண்மையை சொல்ல போனேன்னா ஓட்டு கூட நான் உங்களுக்கு போடல, இந்த படுபாவிக்கு தான் போட்டேன். ஆனால் இந்த படுபாவி எம்பிட்டு பெரிய வேலையெல்லாம் பார்த்துருக்கான். ஊரோட முச்சந்தியில் ஒரு குடிசையில் வாழ்ந்தவன் இன்னைக்கு இம்புட்டு சொத்து பத்தையும் சேர்த்துக்கிட்டு எப்படி வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் இது பைத்தியக்காரத்தனமாக நமக்கு தெரியாமல் நம்மளும் இருந்திருக்கோம். சரி விடுங்க, என்ன பண்ணி தொலைகிறது, எல்லாரும் நம்புறது தான். என்ன பண்ணுறது, கண்ணு கட்டதுக்கு அப்புறம் தானே எல்லாருமே சூரிய நமஸ்காரமே பண்ணுறோம். இத்தனை நாள் களவாணி பொண்ணு தெரியும் போது நமக்கு ஒன்றும் தெரியல. இன்னைக்கு அது நமக்கு தெரிஞ்சு போச்சு. விடுங்க விடுங்க. யோ அழகு சுந்தரம், அழகு சுந்தரம். ஐயோ என்னடா இது, இப்பயே வந்து நிக்கிறானுங்க அவனுங்க. என்னையா எட்டு வச்சு கூட வர முடியாதோ? என்ன வெள்ளசாமி, என்ன வெள்ளச்சாமின்னு வெள்ளச்சாமி, எங்கேயா பணம், எங்க பணம்? எதுக்கு இப்படி இங்க வந்து கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல கிளம்புங்க, வர வேண்டியது வரும். ஊரார் பணத்தெல்லாம் நீ அடிச்சு வலையில போடுவ, நாங்க எதுவுமே கேட்க கூடாதா? எங்க பணம், எங்களுக்கு உண்டான பணம், அது முதல்ல வந்தாகணும். இங்க பாருங்க, நான் வாங்கின பணம் எல்லா பணத்தையும் வீட்டுக்கு 2000 ஒவ்வொரு ஓட்டுக்குமே கொடுத்தனே, அதெல்லாம் மறந்துட்டீங்களோ? வெள்ளம் நீங்கிறது ஒருத்தையும் விரல் சூப்புறது இன்னொருத்தனா? கஷ்டப்பட்டு நாங்கள் டேக்ஸு அது இதுன்னு எல்லா லொட்டு லொசுக்கும் கட்டுவோமா? இவங்க வந்து வாங்கலாமா, ஊருக்கு நல்லது செய்கிறேன்னு நிற்பாங்களாம். இவங்க பேச்ச மயங்கி நாங்கள் எல்லாம் போடுவோமா? ஆனால் கஷ்டப்படுறது நாங்கள், நீங்கள் அப்படியே கோட்டை மேலே கோட்டை வீட்டு மேலே வீட்டுன்னு வாங்கிக்கிட்டே போவீங்களா? நல்லா இருக்குடா உங்கள் நியாயம். வெள்ளச்சாமி தாரேன்னு சொல்லிட்டேல, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. அப்படியெல்லாம் போக முடியாதுங்க, உங்களை நம்பவும் முடியாது. ஏதோ நீங்க ஊரை விட்டு ஓடிட்டீங்கன்னா அப்புறம் நாங்க என்ன பண்றது? ஊருக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்க எல்லாத்தையும் அமைக்கிக்கிட்டு ஊரை விட்டு ஓட போறீங்கன்னு. அப்புறம் ஊர்க்காரவங்களுக்கு நாங்க என்ன பதில் சொல்றது? அப்புறம் உங்களை நாங்க எங்கன்னு போய் தேடுறது? என்னப்பா நீயும் ரொம்ப அதிகமா பேசுற. ஒரு காலத்துல என்கிட்ட பேசுறதுக்கே பயந்த ஆளு. தப்பு பண்ணாதவன் தான் பயப்படணும், நாங்களாம் எந்த தப்பும் பண்ணாதவங்க அப்படின் போது நாங்க எதுக்கு பயப்படணும்? என்ன இவங்க இந்நேரத்திலே வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க? உங்களுக்கெல்லாம் காசு மனம்லாம் கொடுக்கறதுக்கு துப்பு இல்லை, இந்த மரியாதை குறைச்சல் தான் உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கு. இங்கே பாருங்க, என்னங்க இப்போ பிரச்சனை? என்ன பிரச்சனை? உங்களுக்கு தேவை பணம் தானே, அதை கொடுப்பேன்னா கொடுப்பேன். சும்மா இந்த தேவையில்லாத பேசலாம் பேசாதீங்க. எப்படி கொடுப்ப? அதான் உன் வீடு நிலம் போலான்னு எல்லாத்தையுமே விற்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்கீங்களாமே. விற்றுப்புட்டு காசு பணத்தை வாங்கிட்டு ராத்திரியே நீங்கள் ஊரை ஓட்டு ஓடினீங்கன்னா அப்புறம் நாங்கள் எங்கே போய் நிற்கிறது? இங்கே பாருங்க, விற்கிறோம், நாங்கள் விற்காம போகிறோம், அது வேற விஷயம். உங்ககிட்ட பணம் கொடுக்காம நாங்கள் ஊரை விட்டு ஓடினா தான் தப்பு. உங்களுக்கு உண்டானதை நாங்கள் கொடுப்போம்னு சொல்லிட்டோம். இதுக்கப்புறம் தேவையில்லாத எந்த பேச்சும் பேசாதீங்க. இங்கே பாருங்க, உங்ககிட்ட நாங்கள் வளன்னு தான் பேசலை, எங்களுக்கு உண்டான பணம் வந்தாகணும், அம்பிட்டு தான் சொல்லிட்டேன். ஒரு காலத்தில் என் புருஷன் தப்பு பண்ணாதான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்குன்னு இப்படி ஊரை விட்டு ஓடுற அளவுக்கு கேவலம் கெட்டு போய் இல்லை இந்த தங்கம். உங்கள் எல்லாத்துக்கும் தேவை பணம் காசு தானே, அது உங்கள் வீடு தேடி வரும், புரியுதா? சும்மா இங்கே வந்து நிற்கிற வேலை வச்சுக்காதீங்க, புரியுதா? முதல்ல கிளம்புங்க. இங்கே பாரு, அதிகார வெங்காயத்தெல்லாம் வேறங்கிட்டாவது வச்சுக்கோ, எங்ககிட்ட வச்சுக்காத. யோ உனக்கு தேவை பணம் தானேயா? இன்னைக்கு ராத்திரி கையில் பணம் வரியா? எல்லாரும் முதல்ல கிளம்புங்கய்யா. பணம் ராத்திரி வீடு வரலை, அதுக்கப்புறம் நீ ஜெயிலில் தான் கம்பி எண்ணணும். அப்புறம் ராத்திரியே போலீஸ் தான் உன் வீட்டுக்கு வரும். ஏய் என்ன ராத்திரியே பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்க?
வேற என்ன பண்ண சொல்கிறீங்க? வேற என்ன பண்ண சொல்கிறீங்க? இப்படி 4 பேர் உங்களை நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்கும்போது கட்டுன பொண்டாட்டியா எனக்கு அப்படி ஈரக்குள்ளையும் அத்துக்கிட்டு போகுதுங்க. மனசு ரொம்ப வலிக்குதுங்க. ஒரு காலம் தப்பு பண்ணணும் தான். கை எம்பிட்டு பணம் வந்தாலும் கை சுத்தமாக இருக்கணும், இல்லைன்னா இப்படி தான் கேவலம் கெட்டு போய் நிற்கணும். அதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டேங்க. அதான் நான் வீடு விற்கிறதுக்கு ஆள் வர சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லை, அங்கே நம்ம வாங்கி போட்ட வாடகை வீடு எல்லாத்தையுமே விற்று அதில் வர பணம், அப்புறம் அந்த நிலத்தை விற்று வர பணம்னு சொல்லிட்டு எல்லா பணத்துலேயும் இவங்க கடன் அடைச்சிட்டு மீதியில் அந்த உமாவுக்கு உண்டான நகையை வாங்கி கொடுப்போம். வீடு வாசலாக வாங்கிறதுக்கு இப்போதைக்கு முடியாது. இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் நம்மளும் சொந்த வீடு வாங்குவோம். அதுக்கு தான் ஆள் வர சொல்லி எங்கள் அம்மாட்ட சொல்லி விட்ருக்கேன். அவங்களும் இன்றைக்கி வராங்கன்னு சொன்னாங்க. என்னென்னு பார்த்து விற்றுட்டு ஊரை விட்டு போவோம். அது தவிர வேறு வழி இல்லைங்க. இத்தனை வருஷம் இந்த ஊருக்காக எல்லாமே பண்ணியிருக்கோம். ஆனால் தப்பு பண்ணிட்டோன்ற ஒரே காரணத்துக்காக இந்த ஊரே நம்மளை தூக்கி வீசிடுச்சு. இவங்க என்னங்க தூக்கி வீசுறது? எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு நம்ம போவோங்க. வாங்க. உமா, ஏன் உமா இப்படி என்கிட்ட பேசாமல் இருக்க? நான் அன்னைக்கு நீ ஃபோனில் பேசும்போது கூட என் உமா மாறிட்டா, பழையபடி இருக்கான்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் ஒரு நிமிஷத்தில் எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டு வந்துட்டல. யார் உடைச்சது? நானா இல்லை நீயா? நீயாவா? ஆமாம், உங்கள் ஆத்தாக்காரி சொல்லிக்கிட்டே இருந்தா பிச்சைக்கார குடும்பம் பிச்சைக்கார குடும்பம், இதுங்களுக்கெல்லாம் நகை நட்டு போகிறத கூட துப்பு இல்லை அப்படி இப்படினாலே அந்த நகையை கொண்டு போய் அடகு வச்சு விற்றுருக்கீங்களே. வெளியே தான் பணக்கார குடும்பம், உள்ளுக்குள்ளே கடங்காரன் குடும்பம். இதுக்கு மேலேலாம் இந்த மாதிரி அல்பமான குடும்பத்தில் வாழணுன்ற அவசியம் கிடையாது. எனக்கு என் நகை வேணும். நகையை கொண்டு வந்தேன்னா மற்றபடி வேறு எதுவும் பேசுறதுக்கு இல்லை. பரவாயில்ல உமா, ரொம்பவே நல்லா பேசுகிறேன். உங்ககிட்ட இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. நானும் தான் இதெல்லாம் எதிர்பார்க்கல. அப்போ நீ உண்மையாக நீ காதலிக்கலையா? என்னோட காசு பணத்துக்காக தான் நீ என்னை காதலிச்சியா? ஆமாம், பெருசாக காசு பணம் எதுவுமே இல்லாதவங்க தானே. எங்களுக்காவது இருக்கிறதுக்கு சொந்த வீடுன்னு ஒன்று இருக்குது, உங்களுக்கு அது கூட இல்லை. பேச வந்துட்டு அப்போ தான் பேச்சு. ஏம்மா, காசு பணம் இல்லைன்னொன்னே என்னை தூக்கி வீசிட்டல. இந்த வாழ்க்கையில் முக்கியமே காசு தான். காசு இல்லைன்னா ஒரு வெங்காயமும் கிடைக்காது. உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை உமா. சின்ன வயசுலேருந்து நான் உங்ககிட்ட அன்பு மட்டும் நான் எதிர்பார்த்தேன். இப்போ கூட என்னால் சம்பாதிக்க முடியும்னு உனக்கு தோணலையா? ஆமாம், பெருசாக சம்பாரிச்சுக்கிடுச்ச. அங்கே எவ்வளோ இருப்பா, அவளுக்கு நீ சம்பாரிச்சு கொடுக்க உனக்கு சரியாக போயிடும். இதில் இவங்களை சம்பாரிச்சு கொடுக்க சரியாக போயிடும். அப்புறம் எனக்கு என்ன நீ சம்பாரிச்சு போடுவ? உன் கூடையெல்லாம் வாழ்ந்தேன்னா என் வாழ்க்கையே போயிடும். அதனால் நம்ம டைவர்ஸ் பண்ணிக்குவோம். ஏய், என்ன காசு இல்லைன்றதுக்காக இவ்வளோ கேவலமாக போய் பேசுகிற? அதுவும் இல்லாமல் உன் வயிற்றுல நம்ம குழந்தை இருக்குது, வாழ்ந்துட்டியா? அதுக்காகவாது நம்ம சேர்ந்து வாழணும். என் குழந்தைய எனக்கு எப்படி வளர்க்கணும்னு தெரியும். உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு, சரியா? முதல்ல என் நகை நட்டெல்லாம் எனக்கு வந்தாகணும். உன் வீட்டில் வேலைக்காரி மாதிரி அடிமை மாதிரி இருக்கிறதுக்கு என் வீட்டில் நான் மகாராணி மாதிரி வாழ்ந்துட்டு போயிடலாம். எதுவுமே இல்லைனாலும் மான ரோசத்தையோடதாவது நாங்கள் இருந்திருப்போம். அதை விட்டுட்டு உன் வீட்டில் ஒன்றும் இல்லாமல் வந்து நாங்கள் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அம்மா, இப்படி பேசுறோம்மா, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் நகை நட்டெல்லாம் எனக்கு வந்தாகணும். அப்படிதானே? சரி அம்மா, இன்னைக்கு நாங்கள் வீடெல்லாம் விற்கிறோம். எல்லா நிலத்துலேருந்து எல்லாத்தையுமே விற்கிறோம். விற்றுட்டு உனக்கு உண்டான நகையை கொண்டு வந்து உன்கிட்ட கொடுக்குறேன். நாங்கள் மொத்தமாக ஊரை விட்டு போகலான்னு இருக்கோம். இப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ பேசுனதில் நான் மறந்துடுறேன். உன் வயிற்றுல நம்ம குழந்தை இருக்கு. அவனை நம்ம நல்லபடியாக வளர்க்கணும். அவனை நல்ல நிலைமைக்கு ஆளாக்கணும். உனக்கு வெளி உலகனா என்னன்னு கூட தெரியாது உமா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நம்ம வாழ்க்கையை நம்ம நிம்மதியாக வாழலாம். என் கூட வா, நம்ம போவோம். எடுபட்ட பையன் அன்னைக்கு எங்கள் 2 பேத்தையும் அடித்து கழுத்தை பிடிச்சி தள்ளிட்டு இன்னைக்கு என் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறான். ஏய், இவங்களா? ஏண்டா தொடப்ப கட்ட, எதுக்குடா என் வீட்டு வாசலுக்கு வந்த? அன்னைக்கு உன் வீட்டில் இருந்தேன்னு சொல்லி தானே எங்கள் 2 பேத்தையும் அடித்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினேன். இன்னைக்கு எந்த முகரக்கட்டையை வச்சுக்கிட்டா உள்ள இங்கே வந்திருக்க? ஐயோ அத்தை. என்னடா அத்தை சொத்தை?
இன்னைக்கு அத்தை தெரியுது, அன்னைக்கு கழுத்தை பிடிச்சி வயசானவங்க கூட பார்க்காம தள்ளுனியே, கண்ணை கண்ணமாக அடிச்சியே, அப்போ உனக்கு தெரியலையா நான் அத்தைன்னு? நீங்க பாருங்க, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போதான்டா நாங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், இப்போதான் சரியாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஐயோ, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அம்மாவை என் கூட அனுப்பி வைங்க. எங்க வாழ்க்கைய நாங்கள் இனிமேவாது நிம்மதியா வாழணும்னு நினைக்கிறோம். அடடடடடடா, இது என்னடி புது கூத்தா இருக்குது? அன்னைக்கு புள்ளத்தாச்சி பிள்ளைன்னு கூட பார்க்காம கழுத்தை பிடிச்சி வெளியே தண்ணியே, அப்போ தெரியலையா உனக்கு? தர தர தரன்னு இழுத்துக்கிட்டு வந்தியே, இப்பயும் அந்த காட்சி கண்ணு முன்னாடி வந்து போகுது. என் பிள்ளைய நான் கூட அடிக்காம கொள்ளாமல் வளர்ப்பேன், இப்படி நீ அடித்து கொடுமைப்படுத்துவ. அதெல்லாம் பார்த்துப்புட்டு சரிப்பா உங்கள் பொண்டாட்டி அடிங்க பண்ணிட்டு இருப்பாங்களே நாங்கள், அதுக்கு வேற ஆளாக இருந்தா பாரு, என் பிள்ளைய எனக்கு பார்த்துக்க தெரியும். ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிரு. அதுவும் இல்லாமல் என் பிள்ளைக்கு நான் போட்ட நகை நட்டு பணம் எனக்கு வந்தாகணும், இல்லை ஊரை மானத்தை மரியாதையும் உங்கள் இதில் வாங்கி விடுன்னு சொல்லிட்டேன். அவன் தான் புரியாம ஏதோ நகை பணம் பேசிட்டு இருக்கானா, நீங்களும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க. எல்லாம் உங்ககிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டோம். காசு பணம் இருந்தால் பாசம் கூடும், காசு பணம் இல்லைன்னா எங்களை காலுக்கு போடுற செருப்பால் வச்சுருந்தீங்க உங்கள் வீட்டில். ஒவ்வொரு நேரம் ஒரு வச்சோறு திங்கன்னா கூட கேவலங்கிட்ட போயில நாங்கள் சாப்பிடணும். அந்த அவசியம் எங்களுக்கு கிடையாது. ஒழுங்கு மரியாதையே எங்கள் பணத்தை எண்ணி வச்சுட்டு இப்பயே கிளம்பு. உமா உமா, உனக்கு உண்டான பணம் நகை அதானே முக்கியம், கொண்டு வந்து தரேன். நீ கேட்ட டைவர்ஸும் தந்துடுறேன், போதுமா? சாயங்காலம் நோட்டீஸோட வரேன், உனக்கு உண்டான நகை பணத்தோடய வந்துடுறேன். எல்லாரையும் முடிச்சுக்கலாம், அப்படிதானே? இங்க என்ன பேச்சு? நான் சொல்றேன், முடிச்சுக்குவோம். இதுக்குதான் நம்ம காதலிச்சு கல்யாணம் பண்ணுமா? யாரு போறியா இல்ல நீ அன்னைக்கு எங்களை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள மாதிரி இப்ப வெளியே தள்ளட்டுமா? வந்துட்டேன், அப்பதான் பெரிய இவன் மாதிரி அடிச்சு கொடுமைப்படுத்துவானுங்களாம். இப்போ வந்து நல்லவங்க வேஷம் போடுவானுங்களாம். எங்களெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியல. ஏய், என்னடி சொன்னானே? ஏதோ ஊரை விட்டு போறாங்களாம்மா. ஊரை விட்டு போறாங்களா? அப்ப நகை பணமெல்லாம் கொண்டு வந்து தாரேன்னு சொல்லியிருக்கான். அதுவும் இல்லாம டைவர்ஸ் கேட்டுட்டேன். அப்படி போடு, அதான்டி சரி, அதுதான் சரி. இப்போதான் சரியான முடிவு எடுத்திருக்க. அந்த குடும்பத்தில் போய் வாழ்றது ஒன்று, வாழாமல் இருக்கிறது ஒன்று. அதுவும் இல்லாமல் ஊர் பணத்தெல்லாம் கொள்ளையடிச்சிட்டேங்கன்னு சொல்லி மொத்தமான மரியாதையும் போயிடுச்சு. ஆணவத்தில் ஆடுனா அப்புறம் அப்படித்தானே நடக்கும். ஆனால் கடவுள் நல்லா கூலி கொடுத்துருக்கேன். இன்னும் பாரு, அழிவு கலந்து அந்த குடும்பத்துக்கு. காசு பணம் இல்லாதவனோட வாழ்கிறதுக்கு நீ நம்ம வீட்டில் இருந்துட்டு போயிடலாண்டி. எங்களுக்காக அவங்கள மன்னிச்சிருங்க. ஏதோ குத்திக்கிட்டு போய் 2 பேரும் பப்பு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்லை ராணி, எனக்கு அவங்க மேலாம் துளி கூட கோபம் கிடையாது. ஏன்னா அவங்களாம் கஷ்டப்பட்டவங்களுக்கு தானே வலிய வேதனை என்னன்னு தெரியும். அதுவும் இல்லாமல் நான் பண்ணினது தப்பு தானே, கொஞ்சம் கொஞ்சம் பாவமாக பண்ணேன். வாழ வேண்டிய பிள்ளை வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சவராக்குனதே நான் தானே. இன்னைக்கு அவள் வாழ்க்கையே இப்படி கந்தல கோலமாக ஆனதுக்கு காரணமும் நான் தானே. அப்படின்னும் போது அவன் திட்டத்துல என்ன தப்பு இருக்குது? ஒரு தப்பும் இல்லை. இப்பயும் அந்த குடும்பத்தோட எந்த சகவாசமும் வேணும்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க இதை இவ்வளவு தூரம் சொன்னதுனால சொல்றேன். ஒருத்தர் ரொம்ப தப்பு பண்ணிக்கிட்டே போறாங்கன்னு வைங்க, அந்த தப்புக்கு உண்டான தண்டனை கடவுள் கண்டிப்பா கொடுப்பான். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள். அதனால அவங்க பண்ற தப்புகள் அவங்க அனுபவிப்பாங்க, விடுங்க. இல்லைங்க தம்பி, உண்மையும் சொல்ல போனா அதனால் நீங்க வார்த்தையால சொல்றீங்க, ஆனா நான் வாழ்க்கையை உணர்ந்திருக்கேன். அப்படின்னும் போது இந்த மாதிரி இப்படி ஊர் போறனி ஊர் குடியை கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம குடி நம்மளை கெடுத்து போகணும் புரியாம போயிடுது. என் வாழ்க்கையே நிறைய பேருக்கு பாடமா போயிருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் அவங்களுக்கு அது புரியும் அப்படின்ற நம்பிக்கையோட தான் நான் இருக்கேன். சரி விடுங்கக்கா, முடிஞ்சதை முடிஞ்சு போச்சு. இனி பிள்ளைக்காக வாழுங்க. அவ்வளோதாம்மா. அவனும் முதல்ல மாதிரி இல்லை, இப்போ திரும்பிட்டேன்னு சொல்லி அவனும் மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டான் அந்த பொண்ணு வீட்டில். அதனால இனி எங்கள் பிள்ளைய நல்லபடியாக பார்த்துக்கிட்டனாலே போதும், வேற எதுவும் எனக்கு வேண்டாம்மா. ஆனால் நான் அமுதாவுக்கு ஏகப்பட்ட தப்பு பண்ணியிருக்கேன், ஏகப்பட்ட துரோகம் பண்ணியிருக்கேன். ஆனால் அவன் ஒரு நிமிஷம் கூட அதெல்லாம் எதை பற்றி யோசிக்காம எனக்காக எல்லாத்தையும் மறந்துட்டு வாங்கன்னு கூப்பிட்டு எங்களுக்கு சாப்பாடு போட்டு எல்லாம் பண்ண. அவங்க மாமனார்
என் பையனை அவங்க பேரனாட்டம் நினச்சி சோறை ஊட்டி விடவும் எல்லாம் பண்ணவும் பண்ணாங்க. அவளுக்கு அம்பட்டு கஷ்டம் இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவங்களாம் மனசு போடாமல் நடந்துக்கிட்டா. அதனால தான் என் வீட்டெல்லாம் கூட அவளுக்காக கொடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். நல்லா இருந்துட்டு போட்டோம். இம்பட்டு தூரம் நீங்கள் 2 பேரும் தப்பாக நடந்துட்டீங்கல்ல, இதுக்கப்புறமே உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். எதை பற்றியும் கவலைப்படாத. எப்பா வீடு வாசலாம் வலிச்சு துணிமனையெல்லாம் துவைச்சி போட்டு உடம்பெல்லாம் வலிக்குது. காலையிலேருந்து சாப்பிடவும் இல்லை. சரி அந்த விளங்காதவன் மான மரியாதையே வாங்கிட்டு இருக்கா. இவளுக்கு இப்போ சோறு தான் ஒன்று குறை. ஏண்டி நல்லா தின்னுடி, நல்லா தின்னு. அங்கே மான மரியாதையே அவள் வாங்கிட்டு இருக்கா. உனக்கு இங்கே சோறு ஒன்று தான் குறை. என்னம்மா? யாருமா? யாரு? அம்மாவா? ஏண்டி அந்த வீணா போய் விளங்காதவெல்லாம் 4 பேர் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்துகிற அளவுக்கு ஆளாக்கிக்கிட்டு இப்போ யாரு என்ன நொன்னான்னு கேட்டுக்கிட்டு இருக்க? என்னம்மா பேசிட்டு இருக்க? என்ன நொன்னடி பேசுவாங்க? என்ன நொன்ன பேசுவா? அந்த வீணா போய் விளங்காத உமா கூட எந்த பேச்சுவார்த்தையும் வச்சுக்காதுன்னு சொன்னா இல்லையா? அவள் ஆத்தாக்காரி வந்து நாக்க பிடுங்குற மாதிரி கேட்குறாடி. எனக்கு பதில் சொல்லி மானதை. ஒன்று ஒழுங்காக வீட்டோடு இருனா இரு, அப்படி இல்லையா எங்கிட்டாவது போய் தொலைஞ்சு சாவு. என்னாலலாம் உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு மேய்க்க முடியாது சொல்லிட்டேன். ஏம்மா ஒரு புள்ள இம்புட்டு நேரம் வேலை பார்த்துட்டு இப்போதான் சோத்த வாயில வைக்கிறேன், இப்படி பேசுற? ஆமாம், ஒழுங்காக போய் புருஷனோட வாழ்றது துப்பு இல்லை. இப்படி ஊரில் உள்ளவளெல்லாம் போய் புருஷனோட வாழுன்னு சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்க. நீ என்ன புரோக்கராடி? புரோக்கரான்னு கேட்குறேன். பொம்பளை பிள்ளைதான் லட்சணமாக வீட்டில் இருக்க முடிஞ்சா இரு, இல்லையா வேற எங்கிட்டாவது போய் தொலை. சும்மா ஒன்னால் என் மான மரியாதை போகிற அளவுக்கெல்லாம் நான் இருக்க முடியாது. அவெல்லாம் ஒரு ஆள் வெங்காயம். அவகிட்டையெல்லாம் நான் வந்து கூனி குறுகி போய் நிற்கணுமா? எனக்கு என்ன தலை எழுத்தா? புருஷங்காரனோட தயவு இல்லைன்னு தாம்மா உன்கிட்ட வந்து இருந்தேன். இப்படி நீயும் இப்படி பேசுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. இங்கே பாரு, நான் ஏற்கனவே நொந்து போயிருக்கேன் சொல்லிவிட்டேன். இங்கே பாரு, உன் வீட்டில் இருக்கிறதுனால தானே இப்படி பேசுகிற. இனிமேல் உன் கண்ணு முன்னாடி கூட நான் வரமாட்டேன். போதுமா? நான் போகிறேன். எங்கடி போகிற? அஞ்சோ கூலோ கஷ்டமோ நஷ்டமோ நான் எதுவும் அதனையும் புருஷன் வீட்டிலேருந்தே பார்த்துக்கிறேன். அவன் கூட ஏதாவது ஒரு நேரம் அடித்தாலும் ஒரு நேரம் என்ன அரவணைப்பான். ஆனால் இந்த வீட்டில் தினத்தோறும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறதா இருக்குது. எனக்கு நீயும் வேணாம், உன் குடும்பமும் வேணாம். பெத்த தாய் நீ இருக்கன்னு தானே இங்கே வந்து உட்காந்து. அதுக்கு நல்லா நீ பேசிட்ட. தினந்தோறும் நீ பேசுகிற பேச்சு எனக்கு அவ்வளோ அசிங்கமாக இருக்குமா. நாளா ரெட்டியாக பெற்றவங்க வீட்டுக்கு வந்தா நம்மளை நல்லா பார்த்துப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் வர்றது. ஆனால் நீங்கள் எங்களை பாரமாக தான் நினைப்பீங்கன்னு இங்கே வந்து ஒரு 5-6 நாள் இருந்தாலும் தெரிஞ்சு போயிடும். கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான் பிறந்த வீடு எல்லா பொண்ணுக்கும் சொர்க்கம். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் பிறந்த வீடுன்றது வாழ்கிற நரகம்னு நல்லா காட்டிட்டீங்க. இனிமேல் கஷ்டமோ நஷ்டமோ என் புருஷனோடைய நான் என் வாழ்க்கையை ஓட்டிக்கிறேன். இனிமேல் இந்த பக்கமே தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். போடி போ. இப்படி தான் போவா, 2 நாள் தான் வாழ்வா. அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே தானே வருவ. அப்போ பார்த்துக்கிறேன். இத்தனை நாள் வரைக்கும் இந்த ஆட்டா நல்லவ, இப்போ வில்லி. வீடெல்லாம் சுற்றி பார்த்தேங்க, எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. நல்லா நீட்டாக வச்சுருக்கீங்க, எந்த குறையும் இல்லை. ஆனால் என்ன, இந்த மேலே தான் வந்துட்டு ஒரு இரும்பு கம்பி மாதிரி போட்டு நல்லா மறைச்சிட்டோம்னா பரவாயில்ல. ஏன்னா மழை நேரத்தில் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்து நம்ம வயசானவங்க கீழே இது வலிக்கு விழுந்துட்டோம்னா அப்புறம் வம்பா போயிடும். சரிங்க, இந்த வீட்டு மேலே எந்த வில்லங்கமும் இல்லைல்ல? இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கரெக்டாக தான் நாங்கள் எல்லாமே கட்டிக்கிட்டு வரோம். இப்போ நீங்கள் பணம் கொடுத்தீங்கனாலும் நாங்கள் அதில் எல்லா கடனும் அடிச்சுட்டு மொத்தமாக வீட்டு பத்திரத்தை கொடுத்துருவோம். உங்களுக்கு எந்த சிரமமும் இருக்காது. சரிங்க. அப்புறம் இது மட்டும் தான் இருக்கா, இல்லை பின்னாடி இடமெல்லாம் இருக்குங்களா? நம்ம வேலி கட்டி வச்சிருக்க வரைக்கும் நம்ம இடங்க. அதுவும் இல்லாமல் நமக்கு அங்கிட்ட ஊருக்குள்ளேயே இடம் கிடக்குது. அதுவும் விற்கிற மாதிரி தாங்க இருக்குது. சரி, மொத்தமாக எல்லாத்தையும் என்ன ஏதுன்னு கணக்கு போட்டுக்கோங்க. பார்த்துட்டு எம்புட்டுன்னு சொல்லுங்க, பணத்தை வாங்கிக்கோங்க. சரிங்க. இல்லைங்க, பத்திரம் இருக்கா? இல்லைங்க, இதில் எல்லாமே இருக்கு. ஏங்க ஏன் வளரீங்க? இல்லைங்க, கஷ்டப்பட்டு கட்டின வீடு ஒவ்வொன்றையும் பார்த்து கட்டணும். ஒவ்வொரு தூண்லையும் ஒவ்வொரு கல்லுலையும் ரொம்பட்டு கஷ்டம் இருக்கு. அப்படி பார்த்து கட்டின வீடு இன்னைக்கு கையை விட்டு போகுது. நொடி என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலங்க. ஒரு
பெத்த பிள்ளைய இவங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியலன்னு நம்மகிட்ட வேதனையா இருக்கு. என்ன பண்ணி தொலைகிறது? எல்லாம் வாங்கிட்டு வந்து வரோம். அப்படி எந்த நேரத்துல அவளை கட்டிக்கிட்டு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தனும் என் குடும்பமே இப்படி நிர்மூலமா முச்சந்திக்கு வந்துருச்சு. இப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு கஷ்டம்னு சொன்னாங்க உங்க அம்மா. எனக்கு இந்த மாதிரி வீடெல்லாம் வாங்கி விற்கிறது பழக்கம். அதான் சரி வாங்கி விற்றோம்னா கைமாற்றி விட்டா எனக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும்னு தான். உங்களுக்கு கஷ்டம்னா சொல்லுங்க, நான் கூட இந்த வீடு வேணான்றேன். இல்லைங்க, இப்போதைக்கு இந்த வீடை விட என் புருஷனோட மான மரியாதை தான் எனக்கு முக்கியம். அதை விட இது எதுவுமே எனக்கு பெருசு கிடையாது. யோகனோட சந்தோஷம் மட்டும் தான் எனக்கு முக்கியம். இதை நீங்கள் எடுங்க, படத்தை கொடுத்தா மட்டும் போதும். சரிங்க, இந்த பத்திரத்தெல்லாம் செக் பண்ணிடுறேன். நான் செக் பண்ணிட்டு இன்னைக்கு சாயங்காலமே பணத்தோட வரேன். ரொம்ப நல்லதுங்க. 5-10 கொஞ்சம் சேர்த்து போட்டு கொடுங்க. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில இருக்கும். ஒன்று பார்த்து பார்த்து கட்டினது. சரிங்கம்மா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அப்படிதானே இருந்திருக்கும் அவங்களுக்கும். என்னமாச்சு? இல்லடா தம்பி, இல்லை, நான் பண்ண தப்ப நினைச்சேன். நொந்துக்கிறேன் அம்பிட்டுதான். ஏம்மா அப்படி சொல்றீங்க? இல்லடா, நம்ம ஒருத்தருக்கு என்ன பண்றோமோ அதுதான் நமக்கு திரும்பி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம என்ன நினைச்சாலும் இந்த வீடு நமக்கு கிடைக்க போறதில்ல. அதான்டா. அம்மா, உன் பையன் நான் இருக்கேம்மா. நீ ஏம்மா கஷ்டப்படுற? அப்படிலாம் நீ கஷ்டப்படாத. இல்லடா, பெற்றவங்க பண்ற பாவம் புண்ணியமும் பிள்ளைங்களுக்கு தான் சேரும்னு சொல்லுவாங்க. நாங்க தான் கஷ்டப்பட்டு கரை சேர்ந்தோன்னா நீ வாழும்போது சொந்த வீட்டில் வாழணும், யாருக்கிட்டையும் போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு தாண்டா உனக்காக இம்பிட்டு சொத்து பற்றி எல்லாத்தையும் சேர்த்தோம். கடைசியில் தப்பான வழியில் வந்தது. தப்பான வழியிலே போகுதுன்னு நினைக்கும் போது அம்பிட்டு வேதனையாக இருக்குடா. அதுவும் இல்லாமல் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும்போது நான் பட்ட பேராசை இன்னைக்கு பெரும் விளைவாக வந்து நிற்கிதுடா. உமா இந்த வீட்டை கட்டி கொடுக்கணும்னா அவங்க வீடை கொடுக்கணும்னு நான் என் பேராசையில் கேட்டேன். அப்போ அந்த வலி வேதனையும் புரியலடா. அன்னைக்கு அவங்களும் இப்படி தானே அழுது கண்ணீர் விட்டு நொத்து போயிருப்பாங்க. அதை நினைக்கும் போது அம்பிட்டு வேதனையாக இருக்குடா. அன்னைக்கு இப்படி தானே ராணி அழகு நொந்து போயிருப்பாங்க. நல்லவங்க மனசு நோகடிக்க கூடாதுடா. அப்படி நோகடிச்சோம்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கை நரகத்தை விட மோசமாக தான் இருக்குன்னு இப்போதாண்டா எனக்கு புரியுது. ரொம்ப சங்கட்டமா இருக்குடா. தப்பு பண்ணிட்டோம், ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா. இனி இந்த பாவத்தை எந்த கங்கையில கொண்டு போய் கழுவுனாலும் அது போகாதுடா. அழாதீங்கம்மா, விடுங்க. இல்லடா, தப்பு பண்ணனா ஒரு நேரம் இருந்தாலும் ஒரு நேரம் தண்டனை அனுபவிச்சு தாண்டா ஆகணும். இப்படி எல்லாமே கைவிட்டு போச்சேடா. உழைக்காத பணம் என்னைக்கு நிலைக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்படி உழைக்காம சேர்த்த எல்லாமே கையை விட்டு போச்சு. இந்த வீடும் போச்சு, இதோட நம்ம கை பணம் எல்லாமே போச்சு. எதுக்காகவும் என்னைக்கு தப்பான வழியை மட்டும் தேர்ந்தெடுக்க கூடாது. அப்படி தேர்ந்தெடுத்தோம் வாழ்ற வாழ்க்கை நரகத்தான்.